லீடர்ஸின் அன்பு நெஞ்சங்களே வணக்கம். நான் உங்கள் ஹரிஷ் இப்ராஹிம். அன்புமணி ராமதாஸ், திரு ராமதாஸ் தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள இந்த பாச போராட்டமா இல்ல இது அரசியல் போராட்டமா? இதுல அரசியல் குளிர்காயறது யாரு, பாச போராட்டத்துல குளிர்காயறது யாரு அப்படிங்கிற இரண்டு கருத்துக்களை தெள்ளத் தெளிவாக பார்க்கிறது இந்த காணொலியினுடைய நோக்கம். தொடர்ந்து இணைந்திருந்தது. டாக்டர் அன்புமணி ராமதாஸ், டாக்டர் ராமதாஸ் பாமகவினுடைய இரு பெரும் தலைவர்கள். திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை தந்தையார் திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அறிமுகப்படுத்தினது கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்துல, அரசியல் களத்துல. அப்போ ஒட்டுமொத்தமாக ராமதாஸ் அவர்கள் உருவாக்கி வைத்த பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற அந்த இயக்கம் ஒட்டுமொத்தமான பாட்டாளி மக்களுக்கு சொந்தமானது. முன்னாடி ஈவன் தலித் தலைவர்கள் பல பேரை உள்ளுக்கு அடக்கிய ஒரு சமத்துவமான ஒரு கட்சியாக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி காலப்போக்கில் அது ஒட்டுமொத்தமாக வன்னியர்களுக்கான ஜாதி கட்சியாக நிலை உருமாறினதுல மிக முக்கியமான பங்கை வகித்தவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். என்னதான் அவள் சமூக போர்வையில சமூகத்தின் பால் அவர் ஒட்டுமொத்தமான அனைத்து தரப்பு மக்களுக்குமான ஒரு கட்சியாக நடத்தணும்னு முன் ஒரு செயல்பாடுகளை எடுத்தால் கூட, களத்தில் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய போராட்டங்களும், களத்தில் அவர்கள் தலித்துகளுக்கு எதிராக உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய பல்வேறு சவால்கள் நிறைந்த பல்வேறு மாவட்டங்கள்ல ஒட்டுமொத்தமாக பாட்டாளி மக்கள் கட்சியை அது வன்னியர்களுக்கான ஒரு பெருவாரியான கட்சி அப்படிங்கிறதை ஒரு சர்டிபிகேட் அடித்து முத்திரை குத்தின மாதிரி உருவாக்கி வைத்தது திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக அறியப்படுகிறது. இன்றைக்கு திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் உருவாக்கின அந்த கட்சியில ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவு தந்தைக்கும் மகனுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவு அரசியல் ரீதியாக ஒரு சில கட்சிகள் அதை ஆதாயமாக பார்க்கிறது. அதே சமயம் இந்த பிளவை வைத்து குடும்பத்திற்குள் நடக்கக்கூடிய அந்த ஒரு அதிகாரத்தில் வரக்கூடியது யார் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. இன்றைக்கு மிக முக்கியமாக குடும்பத்தில் நடந்திருக்கக்கூடிய பிளவு, டாக்டர் ராமதாஸ் அவர்கள் திமுகவினுடைய கூட்டணி மேல ஒரு ஈர்ப்புடன் இருக்கிறார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரிகிறது. அவர் ஒட்டுமொத்தமாக எய்தர் திமுகவினுடைய கூட்டணியில கடந்த நாடாளுமன்றம், அதற்கு முன்னாடி சட்டமன்றங்கள்ல எப்படி அதன் தவறை செய்தமோ அது போன்று இந்த வாட்டி இருக்கக்கூடாது. ஈவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்தால் கூட, கூட்டணியில் இருந்தால் கூட, நமக்கான பங்குகளை வாங்கி கொண்டு நாம் அதற்குரிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும், பாட்டாள மக்கள் கட்சியை இன்னும் பலப்படுத்த வேண்டும் அப்படின்னு தள்ளாத வயதிலும் 90 வயதைக்கு நெருங்கி கொண்டு தாண்டின ஒரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் முயற்சி பண்றதை நம் கண்கூடாக பார்க்கிறோம். ஆனால் அதை தடுக்கும் விதமாக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவை நோக்கி அவருடைய காயை நகர்த்துகிறார். ஆனா உள்ளபடியே டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கும் அவருடைய நெஞ்சமும் அவருடைய புத்தியும் கண்டிப்பாக ஒரு வின்னிங் கூட்டணியில் 10 முறையாக பல்வேறு தேர்தல்களை அதிமுகவை கபலீகரம் செய்து அதிமுகவை இன்றைக்கு தோல்வி பாதைக்கு இட்டு செல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள போகக்கூடாதுங்கிறது அவருக்கு திண்ணமான எண்ணமாக இருக்குங்கிறது என்னை போன்றவர்களோட பார்வை. ஏன்னா அவர் ஒரு ஷூடு பொலிட்டீஷியன் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. டாக்டர் ராமதாஸ் அவர்களை போன்று அவருடைய மகனும் ஒட்டுமொத்தமாக அவர் பாராளுமன்றத்துக்கு போகிறதுல வேணா அவருக்கான சுணக்கம் இருக்கலாம், வெறும் 10 நாட்கள் போயிருக்கலாம் ஒரு 100 நாள் அமர்வுல அப்படிங்கிறது இருந்தால் கூட, ஆனால் அவருடைய அரசியல் பார்வையும் அவருடைய அந்த தெளிவான பார்வையை நாம் என்றைக்குமே கேள்வி கேட்க முடியாதுங்கிறது என்னை போன்றவர்களோட பார்வை. ஆனா என்ன, அவருடைய நிலைப்பாடு அப்பப்போ மாறும், தேர்தலுக்கு தேர்தல் மாறும் அப்படிங்கிறதும் ஒரு பார்வை இருக்குது. அதற்கு பல பேர் பொதுமக்கள் கூறிய கருத்துக்கள் பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். தேர்தலுக்கு தேர்தல் அவருடைய மாறுதலுக்குரிய பார்வை எதனால் அப்படின்னா, அவருக்குரிய ஸ்டாண்டர்டை மேல 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 ஏத்திக்கிட்டே போகிறார் அப்படிங்கிறது பொதுமக்கள்கிட்ட இருக்கிற பார்வை. அது எதை மேலே மேலே ஏத்தி கொண்டு போகிறாருங்கிறத நான் இன்னும் பொதுமக்கள்கிட்டே விட்டுறேன், அது அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய இந்த சூழ்நிலைக்கு என்ன காரணம், இந்த மனப்பிறழ்வுக்கு என்ன காரணம்? தந்தையை நோக்கி இவ்வளவு பெரிய ஒரு போராட்ட களத்தை அவர் கட்டிக்காத்த ஒரு கட்சியை கபலீகரம் செய்யறது மட்டுமல்லாமல், இன்றைக்கு மூத்த குடிகள் அண்ணன் ஜி.கே. மணி போன்றவர்களா இருக்கட்டும், பல்வேறு பேரும் அவர்களுடைய மூத்த நிர்வாகிகள் அத்தனை பேரும் ஐயா மருத்துவர் ராமதாஸ் கூட இருக்கும் போது, அவருடைய மகன் இன்றைக்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு எதனால் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதுது இல்லையா?
இங்கதான் அங்க பாரதிய ஜனதா கட்சி வழக்கம் போல் அதிமுகவை எப்படி கையில் வைத்துக்கொண்டு பல்வேறு ஃபைல்களை வைத்துக்கொண்டு மிரட்டி கொண்டு இருக்கிறதாக அறியப்படுகிறதோ அதே மாதிரி திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் பல்வேறு ஃபைல்கள் இருக்கிறது. அவர் மருத்துவக் கல்லூரிகளுக்கு சான்றிதழ் கொடுத்ததாக இருக்கட்டும், இல்ல பல்வேறு மருத்துவக் கல்லூரிகளுடைய அங்கீகாரத்தை புதுப்பித்த வழக்குகளாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு ஒரு கால சூழ்நிலையில அன்றைக்கு இருந்த அவர் மருத்துவர் துறையில் இருந்த கூட பல்வேறு குளறுபடிகளை வைத்து இன்றைக்கு அவரை எதிர்த்து பல்வேறு தகவல்களை சேர்த்து வைத்ததினால் மட்டும்தான் இன்றைக்கு அவரை உள்ளுக்கு கொண்டு வந்து அதிமுகவினுடைய கூட்டணியில் இணைத்திருக்க படலங்களும் நேற்று நடந்தது. அப்போ அதிமுகவினுடைய கூட்டணியில் இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் இணைந்து ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார், ஒரு வீடியோவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கத்துல இருந்து பேசியிருக்கிறார். அப்படின்னா அதை நேர் எதிராக ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இந்த கூட்டணி செல்லாது, நான் தான் நிறுவன தலைவர், நான் தான் தலைவர், என்னை கேட்காம இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது, சட்டவிரோதம், இதை நாங்கள் கோர்ட்ல சந்திப்போம் அப்படின்னு திருப்பியும் ஒரு மிகப்பெரிய ஒரு பகிரை கிளப்பி இருக்கிறார். அப்போ இன்றைக்கு இந்த பிரிவுகளுக்கு அரசியல் ரீதியாக நான் சொன்ன மாதிரி பாரதிய ஜனதா கட்சி இருக்குன்னா, குடும்ப ரீதியில இதை எப்படி இதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா, குடும்பத்திலையும் அவருடைய அக்கா அவர்களுடைய கடந்த மீட்டிங்ல பேசின பேச்சை நம்ம பார்த்தோம். நீங்கெல்லாம் யாருடா அப்படின்னு கேட்டு அதனுடைய தோரணை, அதனுடைய எச்சரிக்கை அவருடைய தம்பியை நோக்கி தான் இருக்குது. ஈவன் அவருடைய அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவி அவங்களுக்கு மதினி கொழுந்தியா அப்படின்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க, அந்த மாதிரி மதினி முறை வேணும். மதினியை நீக்கினதற்கு அப்புறம் கூட, அந்த கட்சியிலிருந்து பசுமை தாயகம் அமைப்பிலிருந்து அவர்களை நீக்கினதற்கு அப்புறம் கூட ஒட்டுமொத்தமாக அந்த அமைப்புகளையும் அந்த ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைப்பாவையாக இன்றைக்கு இயங்கக்கூடிய திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் அவருடைய மனைவி அவர்களையும் ஒட்டுமொத்தமாக புறந்தள்ளுற மாதிரியான நிகழ்வுகளை நடத்தி இருக்கிறது ராமதாஸ் அவர்களுடைய மகள் தரப்புல. மகளினுடைய மகன்களையும் இளைஞர் அணியில கொண்டு வந்த நிகழ்வுகளை எதிர்த்து மேடையிலே திரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அன்றைக்கு ஆரம்பித்தது அவருடைய அந்த எதிர்ப்பு குரல், கலக குரலினுடைய மேடை அன்றையிலிருந்தான் புதுவெளிக்கு வந்த பிரச்சனை அன்றையிலிருந்தான் ஆரம்பித்தது. சோ திருப்பி அவர்களுடைய மகன்கள் 2 பேரையுமே அரசியல் களத்துக்குள்ள பாமகவை நோக்கி திருப்பி இருக்கிறார்கள். ஆனால் இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அன்புமணி ராமதாஸையும் அவர் மனைவியையும் அவர்கள் பிள்ளைகளையும் 3 பெண் பிள்ளைகளுமே அரசியல் களத்துல அவருடைய மனைவிக்கு வாக்கு சேகரித்து கடந்த கால தேர்தல்கள்ல நின்றதை பார்த்தோம். அப்போ இன்றைக்கு 2 பிளவுகளாக பிரிந்திருக்கிற இந்த பாமகவினுடைய தந்தைக்கும் மகனுக்குமான இந்த பிளவுல அரசியல் ஆதாயம் ஒரு சைடு பாரதிய ஜனதா கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் அன்புமணி ராமதாஸ் அவர்களை கையில் வைத்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அதற்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள், பரவலாக வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தொண்டர்களையும் இளைஞர்களையும் கட்டுப்படுத்துவதில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும், வாய்ஸாக இருக்கும் நம்பி அதை பண்றாங்க. அதே சமயம் குடும்பத்துக்குள்ளேயுமே இவர்கள் குடும்பத்தை புறந்தள்ளி விட்டு ராமதாஸ் அவர்களை கையில் வைத்துக் கொண்டு அந்த கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டியதற்கு அவருடைய மகள் வழி சொந்தங்கள் தயாராகி கொண்டு வருவதை பார்ப்போம். எது எப்படியோ வன்னிய சொந்தங்களுக்காக இயங்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி என்றைக்கு ஒரு சமூக நீரோட்டத்துக்குள்ள ஒட்டுமொத்தமான சமூகத்தினுடைய பார்வைக்கும் சமூகத்தினுடைய குரலாகவும் அனைத்து தரப்பட்ட மக்களுக்குமான ஒரு குரலாக ஒரு அரசியல் கட்சியாக மாறும் பொழுதுதான் இதற்கான மக்களிடையே இருக்கக்கூடிய இந்த எதிர்வினைகள், மக்களுக்கு இடையே எதிர்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரிவினைகளை எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய அமைப்பாக ஒரு அரசியல் கட்சி இருக்கணும். ஆனா அந்த அரசியல் கட்சிக்குள்ளே இவ்வளவு பெரிய பிளவுகளை தமிழக மக்கள் ரசிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் நம்மளை போன்றவர்களோட பார்வை. கூடிய விரைவில் ஒரு நல்ல ஒரு முடிவை தந்தையும் மகனும் எடுத்து மீண்டும் ஒரு பலம் பொருந்திய பாட்டாளி மக்கள் கட்சியாக, அது பாட்டாளி மக்கள் வர்க்கத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமான குரல்களாக, சமூக நீதி பயணத்துல மிக முக்கியமான தலைவராக அறியப்பட்டவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள். கலைஞர் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு நம்பிக்கைக்குரியராக இருந்தவர் சமூக நீதி போராட்டத்துல டாக்டர் ராமதாஸ் அவர்கள். சோ அவர் ஆரம்பித்த கட்சி அதற்கான பாதையை நோக்கி, தெளிவான ஒரு சிந்தனையை நோக்கி 2026 கூட்டணியுடன் எந்த கூட்டணி மக்களுக்கான கூட்டணியாக இருக்கும் என்பதை தீர்மானித்து அதன் வழி சென்று மக்களினுடைய நல் ஆதரவை பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த காணொலியை முடிக்கிறேன். மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள் லீடர்ஸ் சேனலுடன்.